நகோமிக்கும் ஒரு ஆதரவு கிடைக்கும். அதன் மூலம் ரூத் ஒரு பிள்ளை பெறுவாள். இதனால் மரித்தவர்களின் சுதந்திரம் அற்றுப்போகாமல் காக்கப்படும். அதாவது எலிமெலேக்கின் வம்சம் பாதியிலேயே நின்று விடாமல் விருத்தி அடையும். இதுதான் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர் என்று நகோமி கூற காரணம். அந்த வயல்காரன் பேர் போவாஸ் என்று நகோமி கேட்டவுடனே வெகு தூரத்திலே நடக்கப் போவதை தன்னுடைய விசுவாச கண்களால் காண்கிறாள். அது என்ன? போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து அவளை ஆதரித்து அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து தன் குடும்பத்தின் சந்தானம் பெருக போகிறது என்பதை, அவள் பின்னாளில் நடக்கப் போவதை தன் மனக்கண்களில் காண்கிறாள். அதை அவள் ரூத்திடம் சொல்லவில்லை. ஆனால் அவள் உள்ளத்தில் உள்ள அந்த காரியம் அவளுடைய வார்த்தைகளிலே வெளிப்படுகிறது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர் என்று அறிக்கை இடுகிறாள். கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே அறிக்கையிடுவது ரொம்ப முக்கியம். நாம் கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசித்தால் மட்டும் போதாது, தினந்தோறும் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும் பொழுது அவைகள்